ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிளேரைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ட்ரேஸ் வீவர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது பிளேரைட்டில். ஸோ இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டீபக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டீபக் மெத்தட் பார்த்துருந்தோம், லைக் ட்ரெடிஷ்னல் வே. அதுக்கப்புறம் பிளேரைட்டில் இருக்கக்கூடிய பாஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த ட்ரேஸ் வீவர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளால வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து என்னோட அப்ளிகேஷன் லோட் ஆகுது, எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து எனக்கு பேஜ் டிஸ்ப்ளே பண்ணுச்சு, எந்த இடத்துல வந்து ஐ மீன் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து எனக்கு ஒரு கிளிக் ஆக்ஷனை பண்ணுது, அதே மாதிரி கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இது எல்லாமே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக வந்து நம்மளால் வந்து டீபக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ட்ரேஸ் வியூவர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ பிளேரைட் ட்ரேஸ் வியூவர் அப்படின்றது வந்து இட் இஸ் அ GUI டூல். GUI டூல் அப்படின்னா என்னென்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல். அதாவது வந்து நம்மளால் கண்ணால் வந்து பார்த்து நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், லைக் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். லைக் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி தான். பட் அந்த வீடியோவில் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், லைக் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு பேஜ்லாம் லோட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு டைம் ஃப்ரேமோட காட்டும். அட் த சேம் டைம் நம்ம எதாவது மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், லைக் ஃபில் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன லொக்கேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எத்தனாவது செகண்டில் வந்து நம்மளுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. அதே மாதிரி வந்து பிஃபோர், அதாவது ஒரு விஷயத்த கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஒரு விஷயத்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோல் ஏதாவது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது அந்த என்ன பிரிண்ட் பண்ணுச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்க முடியும். நெட்வொர்க் டேப்பை பார்க்க முடியும். ஏபிஐயோட கால்ஸ் வந்து நம்மளால் இங்கே செக் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கேயே காட்டும், இதனால தான் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கும், ஸ்னாப்ஷாட் எடுக்கும். ஸ்க்ரீன்ஷாட் ஸ்னாப்நாட் இது சாரி ஸ்னாப்ஷாட்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேஜ் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸ்னாப்ஷாட் அப்படின்றது வந்து என்னென்னா லைக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ நம்ம ஒரு விஷயம் இங்கே பார்த்தோம் இல்லையா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். லைக் பிஃபோர் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அங்கே வந்து என்ன ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்னாப்ஷாட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ட்ரேஸ் வியூவரோட ஃபியூச்சர்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் நிறைய பார்ப்போம் இதை பற்றி ஒவ்வொன்றா என்னன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேஸ் வியூவரை வந்து நம்ம லைக் மேவன் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ரன் பண்ண முடியும். நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியும் நம்மளால் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த ட்ரேஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரெக்கார்ட் ஆன ட்ரேஸை நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணணும். என்ன அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஒரு கண்டெக்ஸ்டில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு புது கண்டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த கண்டெக்ஸ்ட் மூலிமா ட்ரேசிங் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணி அதில் ஸ்டார்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து நியூ ட்ரேசிங் டாட் ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா செட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்கு ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம ட்ரூன்னு கொடுக்கணும். ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காது. அதே மாதிரி செட்டு ஸ்னாப்ஷாட், அதோட ஆர்குமெண்ட் ட்ரூ. ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்காது. செட்டு சோர்சஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளோட கோடு கூட வந்து இது வந்து என்ன காட்டும் அப்படின்னா அதுக்கான எக்ஸிக்யூஷன் என்ன எக்ஸிக்யூட் ஆயிருக்கோ அதை காட்டும். கேப்சர் த சோர்ஸ் கோட் ஆஃப் யுவர் டெஸ்ட். லைக் நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோமோ, ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோட் எழுதியிருக்கோமோ அது அந்த கோடு வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ட்ரேஸில் வந்து அட்டாச் ஆகும். நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அந்த வீடியோ கூட சேர்த்து அட்டாச் ஆகும். ஸோ அந்த செட் சோர்சஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஃபியூச்சரும் நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஸோ நம்மளால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து நம்ம சோர்ஸையும் வந்து சேர்த்து வந்து நம்மளால் பார்க்க முடியும், ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடு என்ன பண்ணுது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேஸ் வியூவரோட ஃபியூச்சர்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ப்ரௌசருக்கு ஒரு கண்டெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த கண்டெக்ஸ்டோட ஹெல்ப் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ட்ரேஸ் வியூவரை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்மளோட கோடு, லைக் இதான் நம்மளோட கோடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கோடு எழுதியிருக்கோம், 2 லைன் ஆஃப் கோடு 2 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதியிருக்கோம்.
இது வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஸோ ட்ரேசிங் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு செட்டு பாத் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த பர்ட்டிகுலர் லொக்கேஷனில் நான் இப்போ ரெக்கார்டான ட்ரேஸ் ஃபைலை வந்து நான் ஸ்டோர் பண்ணணுமோ அதை வந்து என்னால் ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலாக தான் ஸ்டோர் பண்ணணும். ஜிப் ஃபைலாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம் புதுசாக. நான் வந்து ட்ரேஸ் வீவர் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரேஸ் வியூவர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் லைக் ப்ளே. நார்மலாக வந்து இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் இந்த அப்ளிகேஷனில். ஸோ மை அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு செலக்டராக நான் எடுத்துக்கிறேன். மை அக்கௌண்ட் பேஜ் டாட் லொக்கேட்டார். ஸோ ஃபஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டார் டாட் கிளிக். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண போகிறேன் நான். அதுக்கு ஃபஸ்ட் நேம். ஸோ ஐடி இருக்குது, டேரெக்டாக ஐடி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம் வந்து நான் சும்மா வந்து என்ன பண்ணுறேன், பீட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து லாஸ்ட் நேம் கேட்குது. ஸோ லாஸ்ட் நேம். நான் சும்மா வந்து கெவின் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் இமெயில் கேட்குது. ஸோ இமெயில் பேஜ் டாட் லொக்கேட்டர். கெவின் பீட்டர் 123@gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து டெலிஃபோன் கேட்குது. ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டர். சும்மா ஒரு 10 நம்பர் மட்டும் கொடுக்குறேன் டெலிஃபோனுக்கு. அப்புறம் பாஸ்வேர்டு கேட்குது, கரண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் ஸோ ப்ரைவசி பாலிசியை செலக்ட் பண்ண சொல்லுது. ப்ரைவசி பாலிசியை கிளிக் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும்.
ஓகே. ஸோ எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, பிளேரைட் யூஸ் பண்ணி அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணி குரோமியம் லான்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு நியூ கண்டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த பேஜில் தான் நம்ம எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் அந்த அப்ளிகேஷனில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேசிங்கை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். ட்ரேசிங் டாட் ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து ட்ரேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து கேட்கும் நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா அப்படின்ட்டு. ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா செட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி ட்ரூ தான் பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் வேணுமா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் வேணுமா அப்படின்னா செட்டு ஸ்னாப்ஷாட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி அங்கே ட்ரூ வந்து பாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து செட் சோர்சஸ். ஸோ இங்கேயும் வந்து இந்த செட் சோர்சஸ் மெத்தட் உங்களுக்கு வேணும்னா ட்ரூ, இங்கே வந்து ட்ரூ பாஸ் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்கும், கண்டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும், கண்டெக்ஸ்டில் ஒரு பேஜ் கிரியேட் ஆகும், பேஜ் கிரியேட் ஆன உடனே ட்ரேசிங்கை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேஜே லோட் ஆகும். ஸோ இந்த எல்லா ஆக்ஷனும் நம்மளுக்கு பண்ணி முடிக்கும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இந்த கண்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கான ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கான ஜிப் ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டெக்ஸ்ட்டை திரும்ப கால் பண்ணி ட்ரேசிங் வந்து நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணணும் பார்ட்ஸை. ஸோ ட்ரேசிங் வந்து நான் வந்து என்ன பண்ண சொல்கிறேன், ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இது பாஸ் பண்ணக்கப்புறம் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரௌசர் பேஜ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணால் போதும். ப்ரௌசர் டாட் க்ளோஸ், பிளேரைட் டாட் க்ளோஸ். இந்த கெட் மெத்தட் வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட் நம்மளோட ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் டைரக்டரியை தான் வந்து அது வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஜிப் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு வெளியிலே வந்து ஸ்டோர் ஆகிடும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபோல்டர் நேம் எதுவோ அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ற அப்படின்ற நேமோடு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அந்த ஃபைல் நேம் சொல்கிறேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் நேம் என்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ அந்த ப்ரைவசி பாலிசி நம்ம கொடுத்துருந்தது வந்து இன்கரெக்டாக இருக்குது லொக்கேட்டர். ஸோ அதனால் அந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகலை. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு லொக்கேட்டருமே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஃபஸ்ட்டு எனேபிள்டாக இருக்கா பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கா பார்த்துருக்கு, அந்த நோடுக்கு வந்து ஒரே ஒரு நோடுக்கு தான் ரிசல்வ் ஆகிருக்கான்னு பார்த்துருக்கு. லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் எலமெண்ட்டு. சப்போஸ் எலமெண்ட்டு கிடைக்கலனா ஸ்க்ரோல் பண்ணோம். இப்போ அதனால தான் வந்து பேஜ் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ கிளிக்குன்ற ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கண்டிஷன்ஸோட அது வந்து மெட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா டெர்மினேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து வந்து ஒரு மெத்தட் வந்து இங்கே வந்து லொக்கேட்டர் இன்கரெக்டாக இருந்ததுனால ஸோ கிளிக் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அங்கே வந்து பிளேஸ் ஆகலை அப்ளிகேஷனில். ஸோ 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு டைம் அவுட் எரர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேட்டருக்கு வந்து பாருங்கள் எத்தனை வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எத்தனை வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம கொடுத்தது வந்து கிளிக் மெத்தடு பை டிஃபால்ட் வந்து 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். ஒவ்வொரு 500 மில்லி செகண்ட்ஸ்க்கும் அது வந்து போய் செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. அப்போ மொத்தமாக 30 செகண்ட்ஸில் வந்து அது 60 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, மொத்தமாக வந்து நம்மளுக்காக வந்து ரீட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஓகேவா. ஓகே. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி நம்மளுக்கு ஜிப் ஃபைல் ஏதாவது கிரியேட் ஆயிருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு எதுவுமே கிரியேட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு இல்லையா. இந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸப்ஷன் அடிச்சதுனால அடுத்த லைன் ஆஃப் கோடு வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆகல.
அப்போ எனக்கு கண்டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்து கண்டெக்ஸ்ட் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகல. கண்டெக்ஸ்ட் வந்து எப்போ சேவ் ஆகும் அப்படின்னா, எனக்கு எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் வந்து சேவ் ஆகும் இந்த ஜிப் ஃபைல் நேமில். ஓகே. ஸோ அதனால் அந்த விஷயம் நடக்கல. இப்போ நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த என்டையர் திங்கை வந்து ஒரு ட்ரை ஃபைனலி பிளாக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து கண்டெக்ஸ்ட்டை வந்து அந்த ட்ரேசிங் வந்து பார்க்க முடியும் தானே. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு ட்ரை பிளாக்குள்ளே போட்டுட்டு இந்த விஷயங்களில் மட்டும் நம்ம ஒரு ஃபைனலி பிளாக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலி பிளாக் என்ன பண்ணும்? ட்ரை பிளாக்ல எக்ஸெப்ஷன் அடிக்குதோ இல்லையோ ஃபைனல் பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும்ல. புரியுதா? எஸ் சார். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது மொத்தத்தையும் ஒரு ட்ரை பிளாக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைனலி பிளாக்குள்ளே போட போகிறேன். இது மொத்தத்தையும் வந்து ஒரு ஃபைனலி பிளாக்குள்ளே போட போகிறேன். ஃபைனல் பிளாக்குள்ளே போட்டுட்டேன். ஸ்டில் எனக்கு வந்து எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா இந்த கண்டெக்ஸ்ட், இந்த ப்ரௌசர், இந்த பிளேரெட் எல்லாமே இப்போ இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கு இல்லையா. ஸோ அப்போது அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிளாக்குக்கு அந்த இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட், ப்ரௌசர், பிளேரெட்டில் இதெல்லாம் என்னன்னு எங்கேருந்து வருதுன்னே தெரில. ஸோ அதனால தான் நமக்கு எரர் அடிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து குளோபலாக கொடுத்துடலாமா? ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இங்கே கண்டெக்ஸ்ட் தேவையில்ல. அதே மாதிரி ப்ரௌசரையும் வந்து நான் இங்கே வெளியில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி வந்து பிளேரைட்டையும் வெளியில் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம திரும்ப ரன் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்மளுக்கு அகைன் வந்து அந்த ப்ரைவசி பாலிசியில் நம்மளுக்கு எரர் தான் த்ரோ பண்ண போகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ரன் ஆகி முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. எதனால் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஸோ ட்ரை பிளாக்ல கொடுத்ததுனால என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸப்ஷனை அதை ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி பிளாக் இருக்குது. ஃபைனலி பிளாக் என்ன பண்ணும், ட்ரை பிளாக்ல எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை அதை ரன் பண்ணும் இல்லையா. ஸோ அதை ரன் பண்ணதுனால தான் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ட்ரேசிங் ஸ்டாப் ஆயிருக்கு, ப்ரௌசரும் க்ளோஸ் ஆயிருக்கு, பிளேரைட் டு கிளைண்ட் கனெக்ஷனும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. இப்போ நான் போய் அவனோட ப்ராஜெக்டை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்க ட்ரேஸ் டாட் ஜிப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா. எஸ் சார். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் வந்து இது வந்து வாண்டடாக தான் நான் வந்து தப்பாக கொடுத்தேன். ஸோ இந்த ஒரு எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த கண்டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கான ஃபைல் வெளியே வரும், இல்லைன்னா வெளியே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே. இப்போ நான் வந்து இந்த ஜிப் ஃபைலை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, உள்ள என்னென்ன ரெக்கார்டாக இருக்கோ அப்படியே டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு பிளேரைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா trace.playwright.dev அப்படின்ற ஒரு வெப்பேஜ் வந்து ஒரு ஒரு வெப்பேஜ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல போயிட்டு எய்தர் வந்து செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ என்னோட ப்ராஜெக்டில் தான் அந்த ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி என்னால் இங்கே இந்த பேஜில் ஓப்பன் பண்ண முடியும். இல்லைன்னா டேரெக்டாக வந்து என்னால் அந்த அந்த பர்டிகுலர் ஃபைலை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ண முடியும். ஓகே. ஸோ நான் என்னோட ப்ராஜெக்டோட பாத்துக்கு போகிறேன். ஸோ இப்போ இங்கே தான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் இந்த ட்ரேஸ் டாட் ஜிப் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்குது. இப்போ இதை நான் டேரெக்டாக என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போய் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ட்ரேஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்எல்ஸ் செலக்ட் ஃபைல் கொடுத்து ப்ராஜெக்டோட பாத்துக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணலாம். நான் திரும்ப இதுவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு
செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு உங்கள் ப்ராஜெக்டோட பாத்துக்கு போயிட்டு இப்படியும் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணியும் உங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ மேலே வந்து நான் மவுஸ் அப்படியே இந்த மேலே இங்கே தெரியுதா உங்களுக்கு? மேபி 1 மினிட் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் அப்படியே வந்து என்னோட கர்சரை மூவ் பண்ணிட்டே வரேன். 1 செகண்ட் வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கல. அப்படியே மூவ் பண்ணிட்டே வரேன். 1.5 செகண்ட் தாண்டி எனக்கு வந்து என்ன இருக்குன்னா பேஜ் வந்து லோட் ஆயிருக்கு. ஓகே, இங்கே உங்களுக்கு பிக்சர் தெரியுதுல்ல, பேஜோட பிக்சர் இங்கே எஸ் 1 சார். இப்போ நான் அந்த 2 செகண்ட்ஸ் இருக்குல்ல அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன டைம் ஃப்ரேமில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக காட்டும். இது ஒன்று. இது மேபி வந்து நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தந்த டைம் ஃப்ரேமில் வச்சு. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா அப்படி ரோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இதை பார்த்துருவோம், பிஃபோர் ஆஃப்டரு. இப்போ வந்து நான் பீட்டர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஒரு நேம் வந்து நான் ஃபஸ்ட் டைமில் ஃபில் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ டேரெக்டாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கோடு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் ஃப்ரேம் அந்த ஸ்லைடர் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆக்ஷன் பண்ண போகுது அப்படின்றத எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. பிஃபோர் ஆஃப்டர் என்னால் பார்க்க முடியும். பிஃபோர் வந்து இப்படி இருந்திருக்கு. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீட்டர்ன்ற நேம் நம்மளுக்கு என்டர் ஆயிருக்கா? எஸ் சார். அடுத்தது பாருங்க, இங்கே போகிறேன். பிஃபோர் வந்து எனக்கு இப்படி இருந்திருக்கு. ஆக்ஷன் வந்து இப்போ இந்த டேப்ல தான் நடக்க போகுது. என்ன ஆக்ஷன் நடக்க போகுதுன்னா ஃபில் ஆக்ஷன் நடக்க போகுது. பிஃபோர் நடக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஆஃப்டர் கெவின்னு என்டர் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், அப்படியே நீங்கள் ஒவ்வொரு லைனாக வந்து நேவிகேட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் எப்படி இருக்குது? பிஃபோர் வந்து இமெயில் வந்து இது என்டர் ஆகல. ஆஃப்டர் இமெயில் வந்து என்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி கன்சோலில் உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுச்சோ அதையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து நெட்வொர்க் கால்ஸ் என்னென்ன நெட்வொர்க் கால்ஸ் எல்லாமே வெளியே போயிருக்கு அப்படின்றதையும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து இங்கே பார்க்க முடியும். அந்த நெட்வொர்க் கால்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட கண்டென்ட் டைப் என்ன. இங்கே பாருங்கள், HTML, இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், இங்கே CSS. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் டைப்பும் எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கிச்சு அப்படின்றதையும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு எரர்ஸ். எரர்ஸில் நம்மளுக்கு இப்போ எந்த எரருமே த்ரோ ஆகல. ஸோ லாக்ஸில் போய் வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் ஃபார் த லொக்கேட்டார். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, பிளேரைட்டில் ஒவ்வொரு மெத்தடுக்கு முன்னாடியும் ஒரு சில ப்ரீ கண்டிஷன் ஸ்டெப் வந்து அதை மெட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லொக்கேட்டருக்காக வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த லொக்கேட்டர் வந்து அந்த எலமெண்ட்டுக்கு தான் ரிசால்வ் ஆயிருக்கான்னு பார்க்குது. ஆக்ஷன் வந்து ஃபில் அப்படின்றது மெத்தடு. ஸோ பீட்டர்ன்ற வேல்யூ அது வந்து என்டர் பண்ணணும். ஃபில் ஆக்ஷனை அட்டன் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த எலமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கு. விசிபிளாக இருக்கா, எனேபிளாக இருக்கா, எடிட்டபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்டார்ட் டைம் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டியூரேஷன் மொத்தமாக எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஓகே, ஓகே சார். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளேரைட்டில் டீபக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ சம் சினாரியோஸில் வந்து டீபக் பண்ண, ஐ மீன் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீபக் நம்ம பாஸ் மெத்தட் வச்சு பார்த்தோம், அண்ட் டீபக் பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ட்ரேஸ் வியூவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே செக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஒன்று. ஸோ இப்போ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி எப்படி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மேவன் கமாண்ட் மூலிமா எப்படி நான் இது வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேவன் கமாண்ட் மூலிமா லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த மேவன் கமாண்ட் வேணும். ஸோ நம்மளுக்கு இந்த பிளேரைட்டோட ட்ரேஸ் வியூவர் செக்ஷன் நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் மேவன் கமாண்ட். ஸோ இந்த மேவன் கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்கு போயிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க.
கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த மேவன் கமாண்டை வந்து இங்கே வந்து போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜிப் ஃபைலோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ட்ரேஸ் டாட் ஜிப் அங்கே வெப் பேஜில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் அப்படின்னா உங்களால் வந்து இங்கே நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அந்த நேமில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஜிப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட இதில் வந்து ஜிப் ஃபைல் ட்ரேஸ் டாட் ஜிப் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இப்போ நான் ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிப் ஃபைல் வந்து அதை ஓவர் ரைட் பண்ணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம மேவன் கமாண்ட் மூலிமா ரன் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ரன் ஆகி முடிஞ்சிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ட்ரேஸ் வியூவர் வந்து லான்ச் ஆகிடும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த playwright டாட் ட்ரேசிங் டாட் டெவ் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போயிட்டு நம்ம லோட் பண்ண அவசியம் இல்லை. மேவன் கமாண்ட் மூலிமா நீங்கள் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்மளுக்கு லான்ச் ஆகிடும். ஓகே, நீங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம், வேணாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடும். ஓகே, அரல்ஸ் இது வந்து டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். புரியுதா? எஸ் சார். ஓகே, சப்போஸ் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் எப்படி வந்து ரன் பண்ணுறது அப்படின்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் போனீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன் போவீங்க. ப்ராஜெக்ட் லொக்கேஷன் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இங்கேருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ண மாதிரி ரன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், ஷோ இன் லோக்கல் டெர்மினல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ ப்ராஜெக்ட்டை போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஷோ இன் லோக்கல் டெர்மினல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு டெர்மினல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே டெர்மினல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். வந்து ரன் பண்ணுறது திரும்ப. கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டெர்மினல் பொறுத்த வரைக்கும் ரைட் கிளிக் பண்ணி மவுஸ் அந்த பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு அகைன் ரன் ஆகி முடிஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து அந்த ட்ரேஸ் வியூவர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, புரியுதா? ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாப் எப்போ ட்ரிகர் ஆகுதோ அப்போ தான் வந்து ஜிப் ஃபைல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது இது வந்து ட்ரிகர் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து ஜிப் ஃபைலுக்கு ஒரு யூனிக்கான நேம் வச்சுக்கிறது பெட்டர். ஆர்எல்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ஜிப் ஃபைலை டெலீட் பண்ணி விட்ருங்க. ஸோ புதுசாக உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகே, எப்படி இருந்தாலும் ஒன்று தான், நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும்போதும் சேம் ஃபைலை ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். இல்லை யூனிக்காக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்தந்த ஜிப் ஃபைலுக்கு அந்தந்த ரன்னுக்கு நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெஜிஸ்டர் ட்ரேஸ் டாட் ஜிப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கிளாஸில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு லாகின் ட்ரேஸ் டாட் ஜிப் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, புரியுதா? எஸ் சார். அதே மாதிரி ஒரு விஷயம் நான் தப்பாக கம்யூனிகேட் பண்ணிட்டேன். இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஓகே, ரன் பண்ணுறது கிடையாது. சரியா? இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது ரன் பண்ணும் இது இந்த மேவன் கமாண்டை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிங்கன்னா ரன் ஆகிட்டுலாம் வராது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஜிப் ஃபைல் என்ன நேமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணும். நம்ம இங்கே போய் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக மேவன் கமாண்ட் மூலிமா ரன் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். புரியுதா? ஓகே சார். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் பண்ணி ரன் பண்ணோம். இந்த டெர்மினல் இங்கேருந்து டெர்மினல் சூஸ் பண்ணி ரன் பண்ணோம். சரியா? ஸோ ரன் பண்ணுறது நீங்கள் இங்கே தான் ரன் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரேஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். அதை வந்து ஒன்று நீங்கள் வந்து இந்த playwright டாட் டெவ் இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
No, sir. ஓகே.